சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யூர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand. திருச்சியில் உலக புகழ்பெற்ற சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் 29ஆம் தேதி அதிகாலை ஏற்பட்ட சோக சம்பவம் பெரும் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. கோவிலின் சன்னதி வீதியில் நுழைவு வாயில் அருகே பக்தர்கள் தங்குவதற்காக கட்டப்பட்ட மண்டபத்தின் மேற்கூரை பூச்சு திடீரென இடிந்து விழுந்தது. இந்த விபத்தில் தஞ்சாவூர் மாவட்டத்தை சேர்ந்த 32 வயதான நதியா என்பவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். மண்டபத்தில் உறங்கிக் கொண்டிருந்த 3 பெண் பக்தர்கள் மீது மேற்கூரை பூச்சு விழுந்ததாக கூறப்படுகிறது. இதில் நதியா உயிரிழந்த நிலையில் மற்ற 2 பெண்கள் காயமடைந்தனர். அவர்கள் உடனடியாக மீட்கப்பட்டு அருகிலுள்ள அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் பாதுகாப்பு கருதி மண்டபத்தை தற்காலிகமாக மூடி வைத்துள்ளனர். இது தொடர்பான விரிவான விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மண்டபத்தின் கட்டுமான தரம், பராமரிப்பு உள்ளிட்டவை குறித்தும் ஆய்வு செய்யப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சில ஆண்டுகளுக்கு முன்பு இந்த கோவிலுக்கு குடமுழுக்கு நடைபெற்றிருந்த நிலையில் இத்தகைய விபத்து ஏற்பட்டிருப்பது பக்தர்கள் மத்தியில் பெரும் பரபரப்பையும் கவலையையும் ஏற்படுத்தியுள்ளது. சமயபுரம் மாரியம்மன் கோவில் தமிழ்நாட்டின் மிக முக்கியமான சக்தி பீடங்களில் ஒன்றாகும். 1000 கண்ணுடையாள் என்று அழைக்கப்படும் இந்த அம்மன் கோவிலுக்கு தினமும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து தரிசனம் செய்து வேண்டுதல்கள் நிறைவேற பிரார்த்தனை செய்கின்றனர். குறிப்பாக வெள்ளி ஞாயிற்றுக்கிழமைகளில் பக்தர்கள் கூட்டம் அதிகமாக இருக்கும். இந்த சம்பவம் கோவில் நிர்வாகத்தின் பராமரிப்பு பணிகள் குறித்து மீண்டும் கேள்விகளை எழுப்பியுள்ளது. பக்தர்களின் பாதுகாப்பு உறுதி செய்யப்பட வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்தியுள்ளனர். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.